பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் மகிமையின் ஆவியானவருக்கும் கோடி கோடி நன்றியும் புகழும் துதியும் உண்டாக்கும் நாள் இந்த ஆராதனை நாள். இந்த ஆராதனை நாளிலே சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாக ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடும் நாள். இன்று இயேசு கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வடிய இரத்தத்தால் நாம் கழுவப்படும் நாள். அந்த விழாவிலிருந்து வடியும் ஜீவ தண்ணீரான ஆவியால் நாம் நிரம்பும் நாள். பிதாவின் சமூகம் நம்மை தேடி வரும் நாள். நாம் சுகமாகும் நாள். அபிஷேகமும் ஆசீர்வாதமும் நாம் பெற்றுக்கொள்ளும் நாள். பூரண சுகத்தை நாம் அடையும் நாள் இந்த ஆராதனை நாள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த உலகில் அவர் அனுப்பப்பட்ட போது பெந்தெக்கோஸ்து நாள்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சபை இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட்ட நாள். பரிசுத்த ஆவியானவர் தான் அன்று முதல் இன்றை வரைக்கும் உலகமெங்கும் பல லட்சக்கணக்கான பட்டணத்தில் பெரிய சபைகளும், கிராமங்களில் சிறு சிறு சபைகளும், ஏன் வீட்டு சபைகளும், தெரு சபைகளும் என்று சொல்லி இன்றைக்கும் உலகமெங்கும் அனுதினமும் சபைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் ஆவியானவர். சபையை ஆளுகை செய்கிறவர் ஆவியானவர். சபையை நடத்துகிறவர் ஆவியானவர். ஒரு போப் என்றோ, பிஷப் என்றோ, பாஸ்டர் என்றோ, ஃபாதர் என்றோ, ஊழியக்காரன், பிரசங்கி என்றோ எந்த பேரில் சொன்னாலும் சரி, இதெல்லாம் பேர்கள் தான். ஆனால் பரிசுத்த ஆவி ஒருத்தரை தொட்டால்தான் அவர்கள் சத்தியத்தை போதிக்க முடியும், கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியும், பிதாவின் மகத்துவத்தை போதிக்க முடியும், பரலோகத்தின் பொக்கிஷமான அற்புதங்களை, அடையாளங்களை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொடுக்க முடியும். சத்தியத்தை பேச வைக்கிறவர் தான் சத்தியத்தின் ஆவியானவர். சபையை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். ஒரு பிஷப்போ அல்லது ஒரு பாஸ்டரோ, ஒரு பாதிரியாரோ, ஒரு ஊழியக்காரர்களோ யாரோ ஒருவர் சபையை தன் திறமையால் நடத்த முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் தான் சபை நடத்தப்பட வேண்டும். அங்கே தான் பரிசுத்தம் இருக்கும், அங்கே தான் சமாதானம் இருக்கும், அங்கு தான் ஐக்கியம் இருக்கும், அங்கு தான் தேவன் மகிமைப்படுவார். ஆண்டவர் இயேசு மகிமைப்படுத்தும் ஒரு இடம் சபை. ஆவியானவர் தான் சபையை நடத்துகிறவர். ஆகவே இன்றைக்கு சபையில் பணக்காரன் தான் பெரிய மூப்பராகி விடுவது, பெரிய வசதியாக இருந்தால் பெரிய தலைவனாகி விடுவது, இது போன்ற ஒரு வேடிக்கைத்தனமான குழப்பங்கள்லாம் நிறைய சபையெல்லாம் நடக்குது. அதுக்கும் பரிசுத்த ஆவியானுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒருவர் இத்தனை விதமான போதகர்கள் என்னென்ன பேரை தன்னை அழைத்து கொண்டாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அந்த சபை செத்த சபையாக இருக்கும். இன்றைக்கு பாரம்பரிய சபை செத்த சபையாக இருக்கிறது என்றால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வதில்லை. பரிசுத்த ஆவியானவர் நடத்தும் சபை இயேசுவை மகிமைப்படுத்தும். இயேசுவை மகிமைப்படுத்துவதுதான் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற சபை. என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, ஆவியானவர் தான் சபையை ஆளுகை செய்கிறவர். சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உடல். அந்த சபையினுடைய கற்கள் விசுவாசிகள் தான். ஆகவே ஆவியானவர் சபையை நடத்துகிறார். இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக நாம் எல்லோருமாய் நாம் தாழ்த்துவோம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, என் ஆவியை அனுப்புவன் என்றீர். உமது ஆவியானவர் வனாந்தரமாய் இருந்த அப்போஸ்தலர் முதற்கொண்டு எங்களெல்லாம் உயிர்ப்பிக்க செய்தார், செழிப்படைய செய்தார். இயேசுவை அறிகிற அறிவை ஆவியானவர் கொடுத்தார். வேதத்தை அறிகிற அறிவை ஆவியானவர் கொடுத்தார். பாவத்தை கண்டிக்கிற போதனை ஆவியானவர் கொடுக்கிறார். பரிசுத்தத்தை ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆசீர்வாதத்தை நிரப்புகிறார். பரலோக அடையாள அற்புதங்களை ஆவியானவர் கொடுக்கிறார். ஆவியானவரே சபையை உருவாக்குகிறார், சபையை ஆளுகை செய்கிறார், சபையை நடத்துகிறார். ஒவ்வொரு போதகர்களையும், பிரசங்கிமார்களையும், ஊழியக்காரிகளையும் ஆவியானோர் நிரப்பும் போதுதான் அவர்கள் கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்தும் ஊழியத்தை எப்பொழுதும் செய்ய முடியும். உமக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.